Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி முருங்கைக்கீரை வச்சு ஒரு குழம்பு தாங்க. அதுவும் ஒரு டிஃபரண்டான குழம்பு செய்ய போறோம். இது பேர் தண்ணி சாறுன்னுவாங்க எங்க ஊர் பக்கம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. இது மூணும் சேர்ந்து நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெந்தயெல்லாம் வெடிச்சு எடுத்து பாருங்கள். இந்த டைமில் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா அது நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். கூடவே ஒரு 2 தக்காளி அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பல்லு பூண்டு அதை இடித்து சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இப்போ தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாங்க. ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற குழம்புங்க. 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க சுவை. இப்போ இல்லாத பட்சத்தில் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்கி எடுத்துங்க. வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கும்போது மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்புங்க. அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த எண்ணெயில் கலந்தால் போதும் மசாலா. அவ்வளோதாங்க. நான் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக தாங்க இருக்கும். அதனால தான் இந்த குழம்பு பேர் தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னுவாங்க. நான் கூடுதலாக இன்னும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணியாக தான் இருக்கணும். அதனால தான் இந்த குழம்பு பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு வச்சாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம முருங்கைக்கீரை பார்த்திங்க நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். முருங்கைக்கீரை கொதி வந்ததுன்னா எடுத்துடலாங்க. அதிகமாக கொதிச்சதுன்னா கசப்பு தன்மை வந்துடும் கீரைக்கு. அவ்வளோதாங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்ல. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கீரை பார்க்கும்போது பச்சையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கரெக்டான இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதே தாங்க நம்ம முருங்கைக்கீரை தண்ணி சாறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.